தமிழக அமைச்சரவையில் இன்று மேலும் 2 புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு. ஆளுநர் மாளிகையில் காலை 9:30 மணிக்கு வன்னியரசு மற்றும் ஷாஜகான் ஆகியோர் பதவியேற்கின்றனர். வன்னியரசுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையும் ஷாஜகானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் ஒதுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. மேலும் 2 அமைச்சர்கள் பதவியேற்பதால் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35 உயர்வு. கட்சியில் அனைவரும் வலியுறுத்தியதால் தாவேக அமைச்சரவை விசிக இடம்பெறுவதாக திருமாவளவன் அறிவிப்பு. விசிகவின் நீண்ட கால கனவை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். தாவேக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற வெளிப்படையான அழைப்பை அடுத்து எமது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்தோம். பெரும்பான்மையானோரின் கருத்தின் அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் விசிக தான் மையம் என்பதை திருமாவளவன் மீண்டும் நிரூபித்துள்ளார். தன்னை நம்பி மிகப்பெரிய பொறுப்பு வழங்கிய திருமாவளவனுக்கு அமைச்சராக பதவியேற்க உள்ள வன்னியரசு நன்றி. அம்பேத்கர் அவர்களுடைய கனவு அதிகாரம்தான், எல்லா கூட்டுகளுக்கும் ஒரே சாவி அதிகாரம் தான் சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கனவை நோக்கி நாங்கள் நகர்வோம். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தான் மையம் என்பதை மீண்டும் எங்களுடைய தலைவர் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார். தாவேக அமைச்சரவையில் இடம்பெறும் விசிக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா? இன்று அல்லது நாளை முடிவெடுக்கப்படும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக பாடப்பட்டதற்கு திமுக கடும் கண்டனம். தமிழோடு விளையாடியவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்றும் அமைப்பு செயலாளர் RS பாரதி சாடல். தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் அங்கம் வகிப்பது வரலாற்று நிகழ்வு. சிறந்த திட்டங்களை செயல்படுத்த உறுதுணையாக இருப்போம் என காங்கிரஸ் MP கிறிஸ்டோபர் திலக் பேட்டி. 60 ஆண்டு காலம் கழித்து தமிழக அமைச்சரவையில் 2 காங்கிரஸ் தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருப்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக நான் இதை பார்க்கிறேன். தாவேகாவுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஆதரவளித்தவர்களுக்கு அமைச்சர் பதவி தருவது தவறான முன்னுதாரணம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சனம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு 4 நாட்களுக்குள் 1.4 கோடிக்கு மேற்பட்டோர் ஃபாலோவர்ஸ். நாடு ஏதோ சொல்ல முயற்சிக்கிறது என கனிமொழி MP கருத்து. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளிடம் நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை. வினாத்தாள் கசிவு, அவசர கதியில் மறுதேர்வு ஆகியவை குறித்து காட்டமாக கேள்வி. மேற்கு வங்க மாநிலம் ஃபல்டா தொகுதியில் மறு வாக்குப்பதிவு நல்ல முறையில் நடந்து முடிந்தது. 87% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். புதிதாக திருத்தம் செய்யப்பட்டுள்ள தேசிய ஊக்கமருந்து தடுப்புச் சட்டம் அறிமுகம். ஊக்கமருந்து பயன்படுத்தினால், விநியோகம் செய்தாலோ 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, 5 லட்சம் அபராதம் என எச்சரிக்கை. காமராஜர் 100 வீட்டு வசதி திட்டத்தில் நிதி பெற்று வீடு கட்ட தவறியவர்கள் பணத்தை திரும்ப செலுத்தினால் வட்டி தள்ளுபடி, மானியத் தொகை மட்டும் வசூலிக்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு. இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பத்தால் மக்கள் கடும் அவதி. நேற்று அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. தலைநகர் டெல்லியில் 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் 18 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் அவதி.
தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரித்ததோடு ஒரு வாரத்திற்கு வெப்ப அலை வீசும். வெயில் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் வெயில் சுட்டெரித்தாலும் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. பத்தாம் வகுப்பு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் விநியோகம். விடைத்தாள் நகல் பெறவும் இன்று முதல் மே 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் தகவல். சீர்காழி அருகே 10ஆம் வகுப்பு தேர்வில் அரசு பள்ளிகள் அளவில் முதலிடம் பிடித்த ஏழை மாணவி அரசிடம் கோரிக்கை. உயர்கல்விக்கு உதவவும் நல்ல வசிப்பிடம் ஏற்படுத்தி தரவும் வேண்டுகோள். இப்போ 10th ரிசல்ட்ல 473 மதிப்பெண் பெற்று ஸ்கூல் அளவில் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். என்னோட எய்ம் MBBS படிப்பு. அரசு உதவி செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறேன். இலவச வீடு வழங்கணும்னு கோரிக்கை வைக்கிறேன். திருச்செந்தூர் கோவிலில் கட்டண ரசீது வழங்கியதில் பண மோசடி. அறநிலையத்துறை பெண் ஊழியர் பணியிடை நீக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் 2 நாட்களாக நீடிக்கும் மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் கடும் அவதி. மின்வாரியம் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து திருவள்ளூர், கடம்பத்தூர் முக்கிய சாலைகளில் பொதுமக்கள் மறியல். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கர்ப்பிணி பெண்ணுக்கு சட்டவிரோத கருக்கலைப்பு. கருக்கலைப்பிற்கு உதவிய 3 பெண்களை கைது செய்து போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 7 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் பல்வேறு அழகிய வண்ணங்களில் மலர்கள், பழ வகைகளை வைக்க ஏற்பாடு. சொந்த மக்களையே இனப்படுகொலை செய்யும் நாடு பாகிஸ்தான். ஐநா அவையில் இந்திய பிரதிநிதி ஹரீஷ் பர்வதேனேனி விமர்சனம். தென்கொரியா தலைநகர் சியோலில் இந்திய போர் நினைவிடம் திறப்பு. கொரிய போரில் பங்கேற்ற இந்திய வீரர்களின் வீரத்தை போற்றும் வகையில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் அஞ்சலி. உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் அண்டை நாடான பெலாரஸுடன் ரஷ்ய போர் பயிற்சி. ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் அணு ஆயுத பயிற்சி மேற்கொள்வதாக அறிவிப்பு. எபோலா வைரஸ் பரவல் எதிரொலியாக 4வது இந்தியா ஆப்பிரிக்கா மாநாடு ஒத்திவைப்பு. வரும் 28ஆம் தேதி டெல்லியில் தொடங்க இருந்த மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. சிங்கப்பூரில் மீண்டும் வேகமாக பரவும் கொரோனா தொற்று. ஒரே வாரத்தில் 12,700 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். குஜராத்திற்கு எதிரான IPL லீக் போட்டியில் சென்னை அணி படுதோல்வி. தொடர் தோல்விகளால் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். குஜராத்திற்கு எதிரான IPL லீக் போட்டியில் சென்னை அணி படுதோல்வி. தொடர் தோல்விகளால் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். IPL போட்டிகளில் இருந்து விடைபெற்றார் CSK அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி. நடப்பு IPL தொடரில் ஒரு போட்டியில் கூட தோனி விளையாடாததால் ரசிகர்கள் வருத்தம். ஹைதராபாத்தில் இன்று நடைபெறும் IPL போட்டியில் SRH மற்றும் RCB அணிகள் மோதல். டாப் பொசிஷனை தக்க வைப்பதற்கு இரு அணிகள் இடையே கடும் போட்டி.